வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் ஆடி மாதம் 10ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 26/7/2024. வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம். இன்று சஷ்டி, தேய்பிறை சஷ்டி. இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 9:15 10 மணி 15 நிமிடம் வரையும். பிறகு இன்று மாலை 4:45 5:45 வரையும் நல்ல நேரம். இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று மதியம் 12:15 1:15 வரையும். பிறகு இன்று மாலை 6:30 7:30 வரையும் கௌரி நல்ல நேரம். இன்றைய ராகு கால நேரம் இன்று காலை 10:30 12 வரையும் ராகு கால நேரம். இன்றைய குளிகை நேரம் இன்று காலை 7:30 9 வரையும் குளிகை நேரம். இன்றைய யமகண்ட நேரம் இன்று மாலை 3 முதல் 4:30 வரையும் யமகண்டம் நேரம். இன்றைய சூலம் மேற்கு திசை, பரிகாரம் வெள்ளம். இன்றைய சூரிய உதயம் இன்று காலை மணி 6:02 சூரியன் உதயமாகும். இன்றைய திதி இன்று காலை 6:10 வரை பஞ்சமி திதி, அதன் பிறகு சஷ்டி திதி. இன்றைய நட்சத்திரம் இரவு 7 மணி வரை உத்திரட்டாதி நட்சத்திரம், அதன் பிறகு ரேவதி நட்சத்திரம். இன்றைய கரணம் இன்று காலை மணி 6:10 வரை தைப்புல கரணம், அதன் பிறகு இன்று மாலை 4:49 வணிசை கரணம், அதன் பிறகு கரசை கரணம். இன்றைய யோகம் இன்று இரவு மணி 7 வரை சித்த யோகம், அதன் பிறகு அமிர்த யோகம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று இரவு 7 வரை மக நட்சத்திரத்திற்கும், அதன் பிறகு பூர நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் எந்த காரணத்தை கொண்டு நீங்கள் அச்சப்பட தேவையில்லைங்க. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் புதிய வேலைகள் எதுவும் ஆரம்பிக்காமல் செஞ்சீங்கன்னா இந்த சந்திராஷ்டமம் எந்த சூழல்லையும் உங்களை பாதிக்காது. சரிங்களா? அதனால் மாமூலாக நீங்கள் என்னென்ன செஞ்சுட்டு இருந்தீங்களோ அந்த பணிகளை, ரொட்டீன் லைஃப் ஆஃப் ஒர்க் எல்லாமே செஞ்சிட்ருக்கலாம். அதில் எந்த தடையும் கிடையாது, எந்த பிரச்சனையும் வராது. நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்க. உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணிட்டுங்க. மீண்டும் சொல்கிறேன், லைக் பண்ணுங்கள். இதுவரை 4760 பேர் லைக் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எங்களுடைய மனப்பூர்வமான நன்றியை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போ பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு உடல் நிலையில் ஒரு சிறு சோர்வு நிலை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. என்ன சோர்வுன்னா, பையில் பணம் இல்லை, அதனால் உடல்நிலை சோர்வு. பையில் பணம் இல்லாத காரணத்தினால் உடல் சோர்வு, மனச்சோர்வு இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாள் மதியம் 3 மணி வரை, மாலை 3 மணி வரை கொஞ்சம் சோர்வாக தான் இருக்கும். அதுக்கு பிறகு சுறுசுறுப்பாகிடுவீங்க. அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம். அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய தேவைகள் இன்னைக்கு பூர்த்தி செய்வதற்கு வாய்ப்பு இருக்குங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னா, உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் எல்லாமே புதுசாக இது தேவலாம் அது தேவலான்னு மாறி மாறி ஆசைகள் தோன்றும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனைவியின் ஆதரவு கிடைக்கக்கூடிய மிக சிறந்த நாளுங்க இன்னைக்கு.
ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் தாய் தந்தையின் உடல்நிலையில் சற்று மருத்துவ செலவு செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் மருத்துவ செலவுக்காக கொஞ்சம் செலவு செய்கிறதுக்கு மாதிரி இருக்கும். அதனால் அதை கொஞ்சம் கவனிங்க. அதே நேரத்தில் குழந்தைகளுடைய கல்வி சம்பந்தமாக கொஞ்சம் செலவாகிறதுக்கு வேலை உண்டு. ஆக இன்றைய நாள் ரிஷபராசி அன்பர்களுக்கு பண செலவு உண்டுங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்னைக்கு சந்தோஷம், கலகலப்பு இதெல்லாம் நிறைஞ்சிருக்குங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் யார் பிறந்தீங்களோ அவங்களுக்கெல்லாம் புதிய பொறுப்புகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குங்க. மிருகசீர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் குழம்பிய மனது தெளிவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு பெரிய சாதனை படைத்த நாள் மாதிரி இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். அதனால அரிய பல செயல்கள் இன்னைக்கு செஞ்சு முடிச்சதுக்கு சமமாக இன்றைய நாள் இருக்கும். இது ஒரு பெரிய உங்களுடைய பொன்னேட்டில் பொறிக்க வேண்டிய விஷயம். இன்னைக்கு சாதனையை நிகழ்த்த போறீங்க. அலுவலகம் செல்லும் போது கூட உங்களுக்கு பாராட்டுகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு விருந்து அல்லது சந்தோஷத்தை வெளிப்படுத்த ஒரு பார்ட்டி அல்லது விருந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறங்க. மிருகசீர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனதில் இருந்த படபடப்புகள், சடசடப்புகள் இதெல்லாம் நீங்கிறதுக்கான நாளாக இருக்கும் இன்னைக்கு. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய ஆசை ஊக்குவிக்கப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் எண்ணத்திலே புதிய ஆர்வம் தோன்றக்கூடும். கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மன அமைதி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. என்னதான் இருந்தாலும் மனுஷனுக்கு நிம்மதி, அமைதி இதெல்லாம் தேவைப்படுது அல்லவா? அந்த நாள் உங்களுக்கு அமைதியாக இருக்கும். ஒரு சாதனை செய்து முடித்ததற்காகவும், சரி இதை இப்படி செஞ்சோம் அதனால் இது நல்லது நடந்தது, இதை இப்படி செஞ்சோம் அதனால் நல்லது நடந்தது அப்படிங்கும்போது நன்மைகள் மட்டும் நடக்கக்கூடிய மிகச்சிறந்த நாளாகவும், மனதிற்கு ஆதரவு ஒரு இழப்பாரிய நிலவில் இருக்கும் இன்னைக்கு. ஆமாம், இன்னைக்கு பரவாயில்லங்கிற மாதிரி தோணும் யாருக்கு? இந்த கடகராசி அன்பர்களுக்கு. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்கள். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல்களால் நன்மை ஏற்படும். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தை அனுசரித்து சென்றீங்கன்னா பிரச்சனையிலிருந்து தப்பிக்கலாம். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முயற்சி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ஆமாம், இன்னும் என்ன முயற்சி பண்ணுறீங்களோ அது வெற்றியை கொடுக்கும். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நட்பு வட்டாரத்திலே புதிய நட்பு ஒன்று கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு புதிய விஐபியோட சந்திப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க. கணவன் மனைவி உறவு சீர்படுங்க, அதனால் சந்தோஷம் ஏற்படும். இன்றைய நாள் கணவனுக்காக மனைவியும், மனைவிக்காக கணவனும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய நாளாக இருக்கும். அதனால் மனசிலே ஒரு நெகிழ்ச்சி, நிம்மதி இதெல்லாம் கிடைக்கும் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு. சரிங்களா? இன்றைய நாளில் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் வெண் மஞ்சள் நிறங்க. மக நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும். ஆமாம், நம்மளாலையும் செய்ய முடியும், நம்ம எல்லாம் சாதிக்கலாங்கிற நம்பிக்கை, தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும். பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சில காரிய பின்னடைவுகள் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு மன சஞ்சலம் நீங்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு சந்திரன் 7ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார்.
இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி கரை புரண்டு ஓடுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. கன்னிராசி அன்பர்களுக்கு மகிழ்ச்சி தென்பட போகுது. அதனால் மனசு சந்தோஷம் அடைய போகுது. இன்றைய நாளில் வெளியூர் பிரயாணம் யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இனிதான ஒரு விருந்து உபசரிப்பு இதெல்லாம் காத்திருக்கு. இந்த கன்னிராசி அன்பர்கள் வெளியூர் பயணம் தித்திக்கும். அது நன்மையும் இன்னைக்கு பயக்கும். சிலருக்கு பணம் கிடைப்பதற்கான வெளியூர் வாய்ப்பு உண்டுங்க. வெளியூர் பயணம். அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் சில காரிய தடைகள் எல்லாமே நீங்கக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கும். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்கள் எண்ணங்கள் இன்று வளர்ச்சி அடையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனைவியை புரிந்து கொள்ளும் நாளாக இந்த நாள் இருக்கும். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பண வரவுக்கான வாய்ப்பு இன்னைக்கு உண்டுங்க. தொழில் ரீதியாக இருந்த போட்டி விலகுவது, அதனால் இன்னைக்கு பண வரவு உண்டுங்க. தடை இருந்தது எல்லாமே நீடிக்க இருந்த இந்த தடையெல்லாம் உங்களுக்கு பண வரவில் இருந்த தடையெல்லாம் நீங்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பெரிய பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு கணவன் மனைவி உறவில் நெருக்கம் ஏற்படும். அதனால் குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படுங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. விருட்சக ராசி அன்பர்களே, விருட்சக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் சிறு காரிய பின்னடைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எது செஞ்சாலும் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செயல்படுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அவ்வளவு நல்ல பலன் நடப்பது கொஞ்சம் அரிதாக தான் இருக்கும். அதனால் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செய்யுங்க. புதிய முதலீடுகள் செய்ய வேண்டாம். இன்றைய நாள் கொள்முதலும் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. நீங்கள் வியாபாரத்தில் மந்தத்தன்மை இருக்கும். அதனால் மனதுக்கு கொஞ்சம் வருத்த நிலை ஏற்படும். அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் இள பச்சை நிறம். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழப்பங்கள், என்ன குழப்பங்கள் எல்லாமே இன்னைக்கு மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஏற்ற இறக்கம் உள்ள நாளாகவும் மந்தத்தன்மை உள்ள நாளாகவும் இந்த நாள் இருக்கும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய நாளாகவும் மருத்துவ செலவுகளுக்கு குறையக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் உடல் ரீதியாக கலகலப்பு சலகலப்பு இதெல்லாம் மாறி ஒரு நல்ல திடகாத்திரமான நிலைக்கு வரக்கூடிய நாளாக தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்கும். சுவர் கெட்டி, ஆமாங்க, இன்னைக்கு உடல்நிலை நல்லாயிருக்கும். அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறங்க. இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கணவன் மனைவி உறவில் ஒத்துழைப்பு ஏற்படும். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அனுகூலமான செய்திகள் வரும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கு நாள் தாய் தந்தையின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சிரிப்பு, சந்தோஷம், குடும்பத்திலே நிம்மதி, குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான நல்ல நாள் இன்றைய நாள். மனைவியின் ஆசையை நிறைவேற்றி வைப்பீங்க. அதனால் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு.
குழந்தைகளினுடைய வெளியூர் செல்ல பயணத்துக்கு இன்னைக்கு உதவி செய்வீங்க. அதுக்கான வாய்ப்பும் அமையுது. மகர ராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறங்க. இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புதிய பயணங்கள் ஏற்படும். அந்த பயணத்தால் நன்மை உண்டு. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அபிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் இனிமையான நாள், சுகமான நாளுங்க. மனதுக்கு சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கு பெரிய பிரச்சனையிலிருந்து தப்பிச்ச எப்படி இருக்கும், அதாவது ஒரு ஆபத்தில் இருந்து ஒரு புலிகிட்ட மாட்டின மான் மாதிரி தப்பிச்சு வந்துட்டோங்கிற ஒரு பெருமூச்சு விடக்கூடிய நாளாக நாள் இருக்கும். மன சந்தோஷம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் சந்தன நிறங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் எதிலும் எப்பொழுதும் சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா வெற்றி உங்கள் பக்கம் தான் நிற்கும். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வீண் விவாதங்களை தவிர்த்திருங்கள். விவாதத்தை தவிர்த்திட்டீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனைவியை கொஞ்சம் அனுசரித்து நடந்தீங்கன்னா மகிழ்ச்சி உண்டு. ஆமாம். மீன ராசி அன்பர்களே, மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய மதிப்பு வெளியில் தெரியக்கூடிய நாளாகவும், உங்களுடைய முழு திறமையை காட்டி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பட்டம் அல்லது இணையான பொருள் கிடைப்பதற்கு இன்றைக்கி வாய்ப்பு உண்டுங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பொருள் அது இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு ரொக்க பணமாவோ அல்லது பதக்கம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி கிடைக்கிறதுக்கு உங்களுடைய மதிப்பு உயரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. பாராட்டுகள் கிடைக்கும். பதக்கம் கிடைக்கலாலும் பாராட்டு கிடைக்கும் நிச்சயமாக. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு புதிய அனுபவம் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிரியை இன்னைக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. இதுவரை எதிரி யாருன்னு தெரியாமல் இருந்தது, இன்னைக்கு எதிரியை புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் மன தெளிவு ஏற்படக்கூடிய நாளாக, மனதிலே ஒரு சந்தோஷம் நிலவக்கூடிய நாளாக இந்த நாள். மொத்தத்தில் அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணையும் நிற்பார் என கூறி உங்களிடம் இருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.